சொல்கிறாரு. ஸோ அது அடிப்படை விஷயம். ஸோ அதில் வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவர் நிறைய அற்புதம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு கானான் தேசத்தில் அற்புதம் 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 பண்ணார். யாரும் வந்து அது வந்து சாதாரணமாக பார்த்தாங்க. ஒரு பெரிய விஷயமா அது வந்து இதாகல. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வராரு. பஸ்கா பண்டிகை வராரு. அங்கேயும் நிறைய பேருக்கு வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணுறாரு. ஆனால் எல்லாரும் அந்தந்த நேரத்தில அது பண்ணி இது இது பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் நிக்கோதேமு கிட்ட வந்து அவர் பேசுறாரு. நிக்கோதேமு கிட்ட பல ராஜ்யத்தோட இதெல்லாம் சொல்றாரு. அந்தரங்க விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாரு. ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஆனா வந்து அவர வந்து கேட்கறாரு. அவரே வந்து இது பண்றாரு. சந்தேகப்படுறாரு. இது பாசிபிளா முடியுமா? ஆவியில வந்து எப்படி வந்து மறுபடியும் வந்து இது பண்ண முடியும்? ஆனா அவர வந்து கேட்டு சும்மா இருந்துட்டாரு. ஸோ அவர மனுஷரோட ஒவ்வொரு இதயத்தை சிந்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருந்து அவரு இல்ல அவங்களால யாருமே இது பண்ணல. ஸோ அவரே வராரு. ஸோ அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு அவர் வந்து பிரசங்கிக்கிறார். ஸோ அதே மாரி அவர் வந்து சமாரிய ஸ்திரீ கிட்ட அந்த ஊர்ல வந்து வரும்போது அவரு கேட்கிறார். தண்ணி கேட்கிறாரு. தாகத்துக்கு சொல்லி தண்ணி கேட்கறாங்க. ஆனா அந்த ஸ்திரீ இல்ல, தண்ணி இல்ல மீன்ஸ் ஸோ கேட்காம கிராஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம தண்ணி கேட்டா உடனே போய் குடுப்போம். ஆனா அவருக்கு இது பண்ணல. ஓகே. ஸோ ஆனா அவங்கள்ட்ட அவன் கோவப்படாம, இது பண்ணாம ராஜ்யத்தின் சுவிசேஷத்த அவர் வந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டார். கரெக்ட்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இதுல என்ன வருதுன்னா, அவர் எப்போதுமே ஒரு ஃபுல் லேசர் ஃபோக்கஸ்ல இருந்தார். ராஜ்யத்த நம்ம வந்து கொண்டு வரணும். ஒரு மனுஷனுக்குள்ள ராஜ்யத்த நம்ம வந்து இது பண்ணணுன்றது, அது அடிப்படையா இத வந்து அவர் எப்போதுமே வந்து மைண்ட்ல வந்து வச்சிருந்தார். அதுதான் வந்து இது. ஸோ அதுக்கு தான் வந்து அவர் வந்து பேசுறாங்க. ஸோ சில பேருக்கு தண்ணி குடுக்கணும்னா கோவம் தான் வரும். ஆனா கோவம் வரல. ஸோ அவர ஆனா ஆனா அவர் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதுதான் நம்மளோட டெம்பரமெண்ட் ஆட்டிட்யூடா இருக்கணும். நம்ம வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது பண்ணும்போது, சுயத்த பார்க்காம ஆவியில நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இருந்து ஏசப்பா பத்தி சொல்லணும். நம்ம பிரெயின் மோட்டிவே ஏசப்பாவ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் வந்து பிரெயின் மோட்டிவ். அதான் பிரெயின் மோட்டிவ். அதான் வந்து இதில வந்து வருது. ஸோ அதான் ஏசப்பா சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து அவர சொல்றாரு. 4 34ல 4:34ல நான் அனுப்பின பிதாவுடைய சித்தம் அதுதான். ஸோ பிதாவோட சித்தம் என்ன அது வந்து என்னன்னாக்கா, அது வந்து நமக்காக நம்மளோட பாவத்த சுமந்து தீர்த்து, நம்மள பரிசுத்தமாக்கி, பரிசுத்த ஆவிய நமக்கு குடுக்கறது தான் அவரோட சித்தமே. ஆமென், ஆமென். அதுதான் வந்து அது வந்து மெயினு. ஸோ அதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு அது அதே மாரி அது அவர் பண்ணிட்டார் இல்லையா? அது வந்து நமக்கு சொல்றார். நீங்களும் அப்படி இருங்க என்று தான் அது சொல்றார். ஸோ அதுக்கு தான் சொல்றார் அறுப்பு காலம். ஸோ அறுப்பு காலம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கம்மி சொல்லி சொல்றாங்க. நான் பண்றேன். இப்போ அதே பீரியட் தான். இது வந்து 2000 வருஷம் முன்னாடி எழுதினது. ஆனா அதே இது இப்போ நடக்கிறது. ஆமென். மக்கள் உண்மையா தேவன் யார் சொல்லி தெரியாம வந்து கஷ்டப்படுறாங்க. சத்தியம் யாருக்கும் தெரியல. கஷ்டப்படுறாங்க. வலி வேதனையில இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் லட்ச லட்சமா செலவு பண்றாங்க. ஆனா யாரும் வந்து விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணு கூட பார்க்குறோம். ஆனா வந்து சொல்ல முடியல. இது பண்ண முடியல. அதுதான் நம்மள அங்க தான் வந்து சீஷன் வந்து இருக்கிறார். அங்க தான் ரோல் ப்ளே ஆகுது. ஸோ நம்ம எப்படி ஏசப்பாவுக்குள்ள ஒன்றி இருந்து ஓகே ஏசப்பாவோட ஆவியில இருந்து நம்ம அந்த நேரத்துல ஏசப்பா இருந்தா என்ன பண்ணுவாரு? அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். அதுதான் சிந்திக்கணும். ஸோ அது சுயம் அழியணும். ஏசப்பா வந்து வெளிப்படணும். அதுதான் ஆவியில இருக்கிறது. ஆமென். சரிங்களா? அதான் அது வந்து தேவன் ஆவியா இருக்கிறார். அது வந்து 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வீர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அவர் தான் சொல்றாரு. நீ ஆவியில் இல்லைன்னா நீ ஒரு பாவி. ஸோ கரெக்ட் தானே? உண்மை தானே? கரெக்ட். ஆமா, ஆவியில இல்லைன்னா மாம்சத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். மாம்சத்துல இருந்தா பாவம். பாவி. உண்மை. ரைட். ஏசப்பா சொல்றாரு. நான் இல்லை. ஸோ நம்ம எப்போதுமே நம்ம இதை பார்க்கணும். வசனத்தை கரெக்டாக இருக்கிறோமா? மனதால, சொல்லால, செயலால பரிசுத்தமாக இருக்கிறோமா? யாரும் நான் வந்து இது படுத்தினா தேவையில்ல வார்த்தை பேசினேன்னா, மனதால் நான் வந்து காயப்படுத்திட்டேன்னா, ஒருத்தர் பற்றி தேவையில்லை நான் இது பண்ண யோசிச்சேன்னா, என் எதிரியை பற்றி யோசிச்சு நான் வந்து அவனை வந்து இது பண்ண திட்டினேன்னா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பரிசுத்தப்படுத்தி நம்ம இப்போ ஆவியில் நம்ம இருந்து இன்னி நாள் நான் ஏசப்பாக்கா ஏதோ ஒன்று செய்வேன். ஆமென். ஒரு ஏழைக்கு நான் வந்து கொடுப்பேன். நான் வந்து யாருக்கும் செய்வேன்ன்றது நம்ம அது வந்து அந்த குறிக்கோளாக இருக்கணும். ஸோ இதான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து அந்த அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கம்மி. ஸோ சொல்கிற ஏசப்பா வந்து சீஷர்களுக்கு சொல்கிறார். இது வந்து சீஷர்கள் டேரக்ட் சீஷர்களுக்கான மெசேஜ் இது. இந்த பாயிண்ட்டு அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் இது. ஸோ நம்ம சீஷராக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்ட்டு எப்போதுமே நம்ம யோசிக்கணும். ஸோ ஜபத்தில் வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். ஓகே. ஸோ அதனால அவர் சொல்கிறார் அதுக்கு அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கம்மி
ஓகே. ஸோ அறுப்புக்கு எஜமான் வேலையாளுக்கு அனுப்பும்படி நீங்கள் அனுப்பும்படி நீங்கள் எப்போதும் ஜபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறார். பாயிண்ட் கொடுக்குறாரு, ஜபம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம வேற எங்கே போக தேவையில்லை. ஏசப்பா ஆட்டோமேட்டிக் நீ என்ன ஜபம் பண்ண சொல்லி கீழே சொல்கிறாரு. சரியா? ஸோ அந்த நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணணும். ஸோ விதைக்கிறவன் அறுக்கிறவன். ஸோ அடுத்தது வந்து 4:36. ஸோ விதைக்கிறவன் அறுக்கிறவன். ஸோ இங்கே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. எல்லாமே நான் தான் செய்கிறேன், நான் தான் போகிறேன் வரேன் அப்படி பார்த்துட்டோம், அங்கே க்ளோஸ். ஸோ இங்கே வந்து சுயம் கிடையாது. ஏசப்பா தான் வெறுக்கிறார். நம்ம சும்மா போய் அவருக்காக புறப்பட்டு போய் நம்ம வந்து கனியை கொடுக்குறோம், இது பண்ணுறோம். எல்லாமே யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா பற்றி சொல்லியிருப்பாங்க, உண்மையை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம போய் சும்மா இது பண்ணும்போது அது லிங்க் ஆகும். அதுதான். ஸோ இது என்னன்னா அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்மலாம் வந்து கிறிஸ்து சரீரத்தில் நம்ம எல்லாமே ஒன்று. வி ஆர் த ஒன் இன் த பாடி ஆஃப் தி கிரைஸ்ட். அதுதான் வந்து இதில் வந்து வருது. ஸோ நோ ஈகோ, நோ செல்ஃப், நோ செல்ஃப், சுயம் கிடையாது, ஒன்லி ஜீசஸ். அதுதான் சொல்கிறாங்க. சும்மா நம்ம வந்து கண்மூடித்தனமாக ஒன்லி ஜீசஸ் நம்ம வந்து இது பண்ணல. இதுதான் சத்தியம், இதுதான் அடிப்படை. எல்லாரும் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும், இனிமேல் எப்போதும் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்றான். அவங்களுக்கு அது தெரியாது, அது மகிமை தெரியாது, நமக்கு தான் தெரியும். சரியா? அதாவது என் வசனம் ஆவியாக ஜீவனமாக இருக்குது சொல்லி அது வந்து நம்ம வந்து சொன்னால் தெரியாது, படித்தா தான் தெரியும். படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், படிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆவியில் எப்படி வந்து பலன்படுத்தி வரோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானோட வல்லமை, இயேசுவோட வசனத்தை வல்லமை, இருபுறம் கருப்புறம் பட்டயம். ஸோ அந்த பட்டயத்தை எப்படி வந்து கிரியேட் செய்து ஸோ நம்மளால சொல்ல முடியும், அவனுக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் ருசிச்சிட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், பௌஷ்டிகாக இருக்கிறேன், நீ சாப்பிட்ற வசனத்தை இயேசு நாமத்தில் சாப்பிட்றேன். அதுதான் விஷயம். ஸோ இது கால் டு ஆல் தி டிசைபிள்ஸ், இதுதான் சொல்கிறார். ஸோ இதுதான் நம்மளோட அடிப்படை ஒரு சீஷத்தோட வாழ்க்கையோட பேசிக் ஃபண்டமெண்டல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதுதான். நீ புறப்பட்டு போகிறதானா நீ சீஷன், அப்படின்னா நீ சீஷன் கிடையாது. ஸோ 4:37 ஃபைனல், 4:37, 38. ஸோ அறுக்கிறவன் ஒருவன். ஸோ இப்போ என்ன பேசிக் எக்ஸாம்பிள், சும்மா ஃபண்டமெண்டல் ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம பைபிள் கையில் பைபிள் இருக்குது, அப்போ பைபிள் கிடையாது, யாரோ பைபிள் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம படித்து வசனத்தை படித்து நம்ம வந்து தியானிக்கிறோம். பைபிள் என்ன முடியுமா? யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி அந்த சம்மாரி இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, மேசியா வருவார், அவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லி யாரோ வந்து வச்சதுனால தான் ஏசப்பா சொன்ன உடனே அவர் 2 days இருந்தார். சும்மா வந்து அப்படிக்கா போகிறவர் 2 days வந்து இருந்து போனார். அதுதான் விசுவாசம், அதுதான் வந்து வாஞ்சை. ஸோ அந்த வாஞ்சியோட நம்ம எப்போதுமே நம்ம வந்து இங்கே இருக்கணும். இதுதான் வந்து விஷயம். ஸோ நம்ம எப்படி அறுக்கணும்னா, அது நம்ம கடைசியில் பார்த்தோம் இல்லையா, நம்ம சுயத்தை விட்டுட்டு ஓகே இவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான் அப்படி இல்லாமல் இயேசுவோட வசனத்தை நம்ம இது பண்ணோம். இயேசு எனக்கு என்ன சொல்கிறா அது நான் வந்து அவனுக்கு சொல்லணும். அந்த ஆத்மா வந்து ரட்சிக்கப்படணும், அவனு என்னோட பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவன் அடையணும்ன்ற அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் இது. ஸோ இதோட அடிப்படை விஷயம் என்ன, திரும்பி திரும்பி இயேசப்பா வந்து நம்மளோட பாவத்தை சுமந்து தீர்த்து அவர் நம்மள வந்து பரிசுத்த ஆக்கி அவரோட பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அடிப்படை என்னது? கருணை. அந்த கிருபை கருணை, அன்பு. அது மீறி எதுவுமே கிடையாது. அந்த அன்பு தான் நம்மளை வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணுது. ஸோ அது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாப்புல நம்ம அது வந்து பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அப் டு அஸ். ஸோ இது ஃபோர்ஸ் கிடையாது. நீ போயிட்டு 10 பேர் கூட்டு வா, 15 பேர் கூட்டு வா கிடையாது. அவன் பலத்தில் அவன் இதில் சுயத்தில் ஏசப்பா சொல்கிறார், ஆதி முதல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்து முன்னாடி நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அதே மாதிரி தான். ஸோ ஏசப்பா நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க ஆத்மா எனக்கு காட்டுங்க ஏசப்பா. ஓகே, அதுதான் பிரேயர். முன்குறி நீங்கள் யார் முன்குத்திரிக்காங்க நீங்கள் எனக்கு காட்டுங்க ஏசப்பா, நான் அது போகிறேன், எனக்கு தெரியல ஏசப்பா நீங்கள் காட்டுங்க. அதுதான் இங்கே தான் வந்து தட் இஸ் அ டோட்டல் எடிஃபிகேஷன் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஸோ இது மாதிரி படித்து பார்க்கும்போது ரொம்ப பக்தி விருத்தி நல்லா இது இருந்தது. டோட்டல் ஃபண்டமெண்டல் பைபிள் நான் இன்னும் படிக்கணுன்றது ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டிருக்கு. ஸோ இந்த இது கொடுத்ததுனால ரொம்ப தேங்க்ஸ். இயேசுக்கு நன்றி. இயேசு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus.